இப்போ நல்லா பார்த்தனா Biot Savart Law டைரக்ஷன் முடிச்சாச்சு கரெக்ட்டா இல்லையா ஒண்ணே யாரா கிளாஸ் அப்போ வந்து டேங்க் குடிக்க சொன்னா குப்பையில போடு நீ போட்ட அப்படிதான் இருக்கும் இப்போ நல்லா பாரு என்ன பார்க்க போறோம் magnitude of the magnetic field direction பார்த்தோமா thumb rule வச்சு பார்த்தோமா direction very good direction பார்க்கணும்னா Biot Savart Law சரியா Biot Savart Law இந்த Biot Savart Law என்ன சொல்லுது அப்படினு பார்த்தனா magnitude சொல்லுது புரியுதா பேசிக்கலி ஒரு magnetic field ரெண்டு விஷயம் அதாவது ஒரு வெக்டர் குவாண்டிட்டிக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு magnitude இன்னொரு direction பார்த்தாச்சா thumb rule கரெக்ட்டா இப்போ என்ன பார்க்க போற magnitude பார்க்க போறோம் புரியுதா இல்லையா ஓகே magnitude வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் the small magnetic field கிடைக்க போற ஒரு small magnetic field வந்து சப்போஸ் இது ஒரு வயர்னு வெச்சுக்கோயே இந்த வயர்ல சரியா ஆமா இந்த வயர்ல பார்த்தனா ஒரு சின்னூண்டு ஒரு பகுதி எடுத்துக்கிறேன் ஒரு very small tiny element எடுத்துக்கிறேன் இதோட லெந்த் பார்த்தனா dl அப்ப லெந்த் அதிகமாக நல்லா பாரு இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது கரெக்ட்டா இல்லையா இப்போ வயரோட லெந்த் சின்னதா இருந்துச்சுன்னா இந்த இப்போ சப்போஸ் இத மொத்த வயரோட லெந்த்னே வெச்சுக்கோயே அப்ப இவ்ளோண்டு லெந்த் தான எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குவான் அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருந்துச்சுனா சப்போஸ் லெந்த் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா இவங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குவான் இவன் உருவாக்குவான் அப்ப லெந்த் எவ்வளவு அதிகமாகுதோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவ்வளோ அதிகமாகும் சோ இது எல்லாமே பார்த்தேன்னா இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல நான் வந்து வயரோட ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சின்ன வயர் யூஸ் பண்ணிடுவேன் அப்புறம் பார்த்தேன்னா பெரிய வயர் யூஸ் பண்ணிருப்பேன் அப்ப பெரிய வயர் யூஸ் பண்ணா டிஃப்ளெக்ஷன் அதிகமா கிடைக்கும் டிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் is proportional to length சரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சப்போஸ் கரண்ட் அதிகமா அனுப்புனா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் கரெக்ட்டா இல்ல ஏன்னா கரண்ட்னால தான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன இருக்குது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin θ அதாவது இது எந்த ஆங்கிள்ல கிடைக்க போகுது புரியுதா இல்லையா அத sin θ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் θ எதுன்னு பார்த்தனா இந்த நான் எந்த இடத்துல லெந்த் எடுத்துர்க்கேன் பாத்தியா அந்த லெந்த்க்கும் அந்த பாயிண்ட் இந்த வெக்டர் இருக்கு பாத்தியா இந்த லெந்த் ஆஃப் வயர்க்கும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ற வெக்டர் இருக்கு பாத்தியா அதுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் இஷ்டம் சரியா ஓகேவா பேசிக்கலி நம்ம ஸ்மாலர் ஆங்கிள் எடுப்போம் பட் இது பார்த்தனா சும்மா டெரிவேஷனுக்காக நம்ம சொல்றது ஓகேவா அப்ப sin θ எனி டிஃபிகல்ட்டி இப்போ உனக்கு ஒரு கேள்வி இருக்கும் மேலேயே கீழேயா நல்லா பார்த்தனா இது θன்னு சொன்னா இது எவ்வளோ சைன்ல தீட்டாவும் 180 மைனஸ் தீட்டா சேம் ஆமாவா இல்லையா புரியுதா சொன்னது எனி டிஃபிகல்ட்டி sin தீட்டாவும் sin ஆஃப் π மைனஸ் தீட்டாவும் லேசா தான் இப்ப குட்டியோட எலிமெண்ட் எடுக்கிறப்ப இப்போ நீ நல்லா பார்த்தனா நான் உன்கிட்ட இது ஒரு கிராஃப்னு சொல்வேன் சைன் கிராஃப் ஆனா இது ஒரு சின்ன இடத்துல பாக்குறேன்னு வெச்சுக்கோ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ பாக்குறேன்னு வெச்சுக்கோ ஏன் ஒரு சின்ன 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 ஸ்ட்ரெயிட் லைன் சேர்ந்தது இந்த கர்வ் சரியா இல்ல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் சேர்ந்ததா ஒரு லைன் சரி அதுதான் இந்த இன்டகிரேஷன் வந்து தெளிவா படிக்கலன்னா அப்படிதான் ஆகும் சரியா ஏன்னா இந்த dlங்கற எலிமெண்ட் பார்த்தா ரொம்ப குட்டியான ஒரு எலிமெண்ட் ஆமாவா இல்லையா கரெக்ட்டா இல்லையா அப்ப லெந்த் நான் 1 கிலோமீட்டருக்கு இழுத்து வச்சிருப்பேனா அப்ப அதுவே பார்த்தா ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் இருக்க போகுது அப்ப ஸ்மாலர் எலிமெண்ட் dl inversely proportional to square of the distance between them ஓகேவா ஓகே அப்ப இது எல்லாத்தையும் நீ சேர்த்து எழுதுனா என்னோட dB is proportional to first நான் I எழுதிக்கிறேன் I dl sin theta by r square புரியுதா இப்போ பாரு proportionality வந்துருச்சா proportionality ரிமூவ் பண்ணா என்ன பண்ணுவே மேக்னெட்டிக் கான்ஸ்டன்ட் அப்ப அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல proportionality ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணோம் பெர்மிட்டிவிட்டி அப்படினு சொல்லி அப்படினா என்ன அந்த மீடியம் எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ண போகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ப இங்க எவ்வளவு தூரத்துக்கு பெர்மிட் பண்ண போதோ அதோட பேர் வந்து பெர்மியபிலிட்டி என்னது அங்க வந்து 4 pi epsilon naught இந்த mu naught மட்டும் மேல போயிடுச்சு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் புரியுதா பொதுவா அங்க கீழ epsilon 1/4 pi epsilon naught இருக்குமா இங்க epsilon naught போதா mu naught இருக்கு அந்த mu naught எங்க இருக்கு இல்ல mu naught/4 pi தான் இதுக்கு மேல சோம்பேறி ஆகாது I dl
sin theta by பட் ப்ராப்ளம் என்ன, இது வந்து ஃபேண்டாஸ்டிக், இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா இப்போதான் நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு டைரக்ஷன் ஒன்று இருக்குன்னு பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? அப்போ வெக்டார் ஃபார்மில் எழுதணும். பட் வெக்டார் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நியூ நாட் பை 4π வேல்யூ நிறைய ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு, நிறையா. சரி, மியூ நாட் பை 4π வேல்யூ நல்லா பார்த்துக்கோ. மியூ நாட் பை 4π வேல்யூ பார்த்தோன்னா 10⁻⁻7. புரியுதா? 10⁻⁻7. இதோட யூனிட் பார்த்தோன்னா டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். சரியா? டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. ஓகேவா? இது வந்து நான் சொல்லிடுவேன். ஆமாம். ஸோ அதே நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு சயின்டிஸ்ட் பேர் இருந்தார். அதான் நிக்கோலா டெஸ்லா. ஆமாம், நான் நெப்போலியன் போனாபார்ட்னு சொன்னேன். நான் நிக்கோலா டெஸ்லான்னு தான் சொல்லுவேன். இல்லை நான் நிக்கோலா தான் சொன்னேன். சரியா? நான் வந்து என்னது நெப்போலியன் டெஸ்லா. புரியுதா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? உனக்கு ஒண்ணுமே கிடையாது. மேலே வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லையா? கரெக்டா இல்லையா? மேலே என்ன இல்ல? அப்ப ஆர் வெக்டார் பை கியூப். சப்போஸ் நீ கேப் யூஸ் பண்ணனா கேப் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் போட்டனா யூனிட் ஸ்கொயர், யூனிட் வெக்டார். கரெக்டா? அப்ப கீழே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ நல்லா பாரு, ஏ வெக்டார் பி வெக்டார் சைன் தீட்டா. இதனை எப்படி எழுதிக்கலாம்? ஏபி சைன் தீட்டாவை ஃபென்டாஸ்டிக். ஏபி சைன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதிக்கலாம். அப்ப ஐ டிஎல் கிராஸ் ஆர் பை, ஓகேவா? இது பார்த்தனா என்னோட மேக்னெட்டிக் ஃபார்ம் ஆஃப், சாரி வெக்டார் ஃபார்ம் ஆஃப், அதான் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் பயோட் சாவர்ட் லா. சரியா? இப்போ ஒண்ணுமே பண்ணல, அது வரைக்கும் புரிஞ்சு. அது ஞாபகம் இருக்க ஈஸியா இருக்கும் தெரியுமா? கான்ஸ்டன்ட் நியூ நாட் பை 4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். சரியா? அது ஐடியல் அப்படி இல்லை, ஐடியல். நான் இன்னும் அப்படிதான் ஆச்சு, ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். சரியா? அப்பதான் சொல்றப்ப ஐடியல். புரியுதா? புரியுதா? வெக்டார் ஃபார்ம் முடிஞ்சா அவ்வளவுதான். Magnetic field is zero on the axis of the current. First of all, இதான் ஒரு current னு வச்சுக்கோயே. இப்போ வெரி குட். இந்த இடத்துல axis of the current அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? A B C D. அந்த பாயிண்ட் எந்தெந்த பாயிண்ட் இங்க வந்து ஆக்சிஸ்ல இருக்கு? A B C D. இல்லப்பா C பாயிண்ட் டு D பாயிண்ட் வந்து ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அப்ப நல்லா பார்த்தனா, சப்போஸ் நான் இந்த இடத்துல பயோட் சாவர்ட்ல யூஸ் பண்றேன்னா கரண்ட் போகுது, அப்ப I இருக்கு, ஒயரோட லென்த் இருக்கு, அப்ப DL இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? அந்த சைன் தீட்டா பாரு, பாயிண்ட் இங்க இருக்கா, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த எலிமெண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுவேனா? கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, எலிமெண்ட் டு பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா. பொதுவாக நம்ம என்ன பண்ணோம்? சப்போஸ் இங்கே பாயிண்ட் இருக்குன்னா நான் இப்படி ஜாயின் பண்றேன்னா, அப்ப நல்லா பாரு, இந்த லென்த் எலிமெண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? தீட்டா இருந்துச்சு, இங்க பாரு ஸ்ட்ரெயிட்டா, அப்ப சைன் தீட்டா என்ன? 0. அதனால மொத்தம் என்ன ஆயிடுச்சு? அப்ப நல்லனே வச்சுக்கிட்டு ஒரு 4 லெக்சருக்கு அப்புறம் இந்த மாடல்ல क्वेश्चन சால்வ் பண்றப்ப ஏன் அங்க 0 ஆச்சு அப்படின்னு கேட்காது. சரியா? ஆக்சிஸ்ல வந்து sin theta ஓட வேல்யூ வந்து sin 0 which is nothing but 0. Any difficulty? Unit of magnetic field intensity unit ana define பண்ண போறோம். சரியா? வெரி குட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெஸ்லா. வேற ஏதாச்சும் யூனிட் இருக்கா? டெஸ்லாவை நீ வந்து வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு, வெப்பர் வந்து ஃப்ளக்ஸோடது. சரியா? ஸோ ஃப்ளக்ஸ் வந்து அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிஃபைன் பண்ண ஞாபகம் இருக்கா? E.A அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேணும்னா ஃப்ளக்ஸ் பை ஏரியான்னு போடுவேன்னா, இங்கே ஃப்ளக்ஸுக்கு பதிலாக வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? அப்போ 5 வந்து வெப்பர், ஃப்ளக்ஸ் வந்து இங்கே இருந்த நோட்டேஷன் என்ன? இந்த ஃப்ளக்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவ்வளோதான். சரியா?
அப்போ பிக்கு என்ன 5/Aன்னு போட்டுக்கலாம். 5 வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தோன்னா 2 ஃபார்முலா இருக்குது. ILB இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இல்லைன்னா இது எப்படி எழுதுவாங்கன்னா QVB இப்படி எழுதுவாங்க. புரியுதா? Q சார்ஜ். இதெல்லாம் டிரைவ் பண்ணி நான் காட்டுவேன், கவலைப்படாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறேன். அப்போ B என்ன ஆயிரும் எனக்கு? ஃபோர்ஸோட யூனிட் என்ன? கரண்ட். நியூட்டன் டிவைட் பை ஆம்பியர் மீட்டர். புரியுதா? இது ஒரு யூனிட், மேலே இருக்க இந்த 2 யூனிட் தான். டெஸ்லா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? இல்லைல்ல, பரவாயில்ல.